கோடநாடு ஜெயலலிதா பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோடநாடு வழக்கில் சிபிசிஐடி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை மின்வாரிய அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உதகை மாவட்ட நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீஸ், அரசு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, நீதிமன்றத்தோட உத்தரவு அப்படின்றது என்ன, விவரங்களை சொல்லலாம். நீலகிரி மாவட்டம் கொடநாடு பங்களாவில் கடந்த 2017 ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்போது இந்த இரவு காவலாளி ஓம் பகதூர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்த வழக்கானது உதகையில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையானது உதகையில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த விசாரணைக்கு சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர். அதாவது குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகிய இருவர் மட்டுமே ஆஜரான நிலையில் வழக்கின் தொடக்கத்திலேயே கடந்த வழக்கு விசாரணையின் போது எதிரிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் என்பவர் அந்த கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற அந்த கொடநாடு பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாலும் அதனை நீதிபதியே நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவிற்கு இந்த விசாரணையின் போது மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய விசாரணையின் போது அந்த எதிரி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த நீதிமன்றமே நேரில் சென்று விசாரிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. அதற்கு கால அவகாசம் வழங்கிய நீதிபதி கால அவகாசம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி தரப்பில் ஏற்கனவே இந்த கொடநாடு கொலை கொள்ளை நடந்த பங்களாவை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைத்திருப்பதாகவும் அந்த குழு அந்த பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி வழங்குமாறும் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிப்பதாகவும் ஏற்கனவே விசாரணை நடைபெற்றும் சிபிசிஐடி போலீசார் தாங்களாகவே ஆய்வு செய்யலாம் என்றும் அதற்கான அனுமதியை நீதிமன்றத்தின் மூலம் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியதுடன் ஆய்வின் போது முழுவதுமாக அந்த ஆய்வுக்குழுவினர் ஆய்வு செய்வதை முழுவதுமாக வீடியோ எடுத்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அங்க இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கவோ அல்லது மாற்றவோ கூடாது என்றும் உத்தரவிட்டார். மேலும் இதற்கான அனுமதியை தன்னிடம் பெற தேவையில்லை என்றும் தாங்களாகவே சென்று ஆய்வை மேற்கொள்ளலாம் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போது சிபிசிஐடி போலீசார் அடங்கிய குழுவில் அந்த நிபுணர் குழுவில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கொண்டு அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவானது விரைவில் சம்பவம் நடைபெற்ற கொடநாடு கொலை அந்த பங்களாவிற்கு சென்று ஆய்வு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழு அங்கு சென்று அந்த சம்பவம் நடைபெற்ற போது கொடநாடு பங்களாவில் எத்தனை அறைகள் இருந்தன, அவற்றில் ஏதேனும் ரகசிய அறைகள் இருந்தனவா, அந்த சமயத்தில் சிசிடிவி கேமராக்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்ததா, அதே போல அந்த சிசிடிவி எப்போது பொருத்தப்பட்டது, என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.